இந்த பாட்டில பார்த்து தண்ணி நினைச்சீங்கன்னா you are totally wrong. ஆக்சுவலி இதுக்குள்ள வெறும் காத்து தான் இருக்கு. ஆனாலும் ஏன் people are willing to pay 1000 தெரியுமா? 2014 கனடால ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்றாங்க. டெல்லி அண்ட் பெய்ஜிங் மாதிரி ஹை பொல்யூட்டட் சிட்டிஸ்ல ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. சோ இத பார்த்து இவங்களுக்கு சடனா ஒரு ஐடியா வருது. ஏன் சுத்தமான காத்தை ஒரு பாட்டில ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஹை பொல்யூட்டட் சிட்டிஸ்ல செல் பண்ண கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு துளி கூட நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு கனடால ராக் மவுண்டன்ல கிடைக்கிற ஃப்ரெஷ் ஏரை ஒரு பாக்கெட்ல ஃபில் பண்ணி ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல 99 சென்ட்டுக்கு ஈபேல லிஸ்ட் பண்றாங்க. சர்ப்ரைசிங்லி லிஸ்ட் பண்ண 24 ஹவர்ஸ்லயே அந்த பாக்கெட் காலி ஆகுது. சோ இத பார்த்து சாக்கான இவங்க இது ஒரு மோட்டிவேட்டிங்கா வச்சு அகைன் ஒரு பாக்கெட் ஃபில் பண்ணி இந்த டைம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் எதுவும் வைக்காம இது எவ்வளவு விலை போகுதுன்னு பார்க்கலான்னு ஈபேல ஆன்லைன்ல ஏலத்துக்கு விட்டுறாங்க. துளி கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அமெரிக்கன் $168 வாங்குறத பார்த்து இதுக்கு உண்மையாவே எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் இத வைட்டாலிட்டி ஏருங்கிற பேர்ல ஒரு ஸ்டார்ட் அப்பா ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு அலுமினியம் பாட்டில 3 to 10 லிட்டர்ஸ் ஏரை ஃபில் பண்ணி ஒரு பாட்டில் $20 இருந்து $35 வரைக்கும் விற்க ஆரம்பிக்கிறாங்க. சைனால இந்த பாட்டில லான்ச் பண்ண 2 வாரத்துல 500 பாட்டில்ஸ் மேல காலி ஆகுது. எங்கெல்லாம் ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் இவங்க ப்ராடக்ட் ஒரு நெசசரி லக்ஸரியா மாற ஆரம்பிக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை பாட்டில் அடிச்சு விற்க போறோம்னு யாராவது சொல்லியிருந்தா எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இட்ஸ் வெரி நார்மல். சோ அதே மாதிரி இப்ப நம்ம ஃப்ரீயா சுவாசிட்டு இருக்க இந்த காத்துக்கு கூட ஃபியூச்சர்ல காசு கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.